Rise and Shine Legends, this is Radhika. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா class 12 maths NCERT syllabus chapter 7 integrals. இதுல exercise 1.2 பார்க்க போறோம். Integrate the functions. Sum number 22. Secant squared of 7 minus 4x. Okay, first step சொல்லுங்க. Let I which is equal to integral secant squared 7 minus 4x dx. கொடுத்திருக்க ஃபங்க்ஷனை with respect to x நாம இன்டகிரேட் பண்ண போறோம். ஏன்னா இதுல இருந்து என்ன இருக்கு வேரியபிள் x, ஓகேவா? தென் இங்க பாருங்க, நமக்கு ஃபார்முலா தெரியும்ல, you know that integral secant squared x dx which is equal to என்னது tan x plus c, ஓகேவா? ஸோ இன்டகிரேட் பண்ணுங்க, என்ன வரும்? which is equal to tan of 7 minus 4x இப்படி வந்துடும், கரெக்டா? தென் இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, 7 minus 4x இருக்கு இல்லையா? அப்போ என்ன பண்ணுன்னா இதை ஒரு தடவை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பையில் எழுதணும், சரியா? இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், ஃபார்முலா சொல்லுங்கள் டிஃப்ரென்ஷியேஷனுக்கு. யூ நோ தட் d by dx of constant which is equal to 0, d by dx of x which is equal to என்னது 1, ஓகேவா? அப்போ என்ன ஆகும், பை 7ன்றது உங்களுக்கு கான்ஸ்டன்ட்டு, அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 வந்துடும், சரியா? 0 சென்டரில் மைனஸ் அண்ட் 4 இருக்குது, கான்ஸ்டன்ட்டு இல்லையா? இது இந்த கான்ஸ்டன்ட்டு எக்ஸோட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ -4 முன்னாடி எடுத்து எழுதிக்கோங்க. எக்ஸை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1, ஸோ இன்ட்டு 1 தான், அதை நம்ம போகணுன்னு அவசியம் கிடையாது, சரியா? ப்ளஸ் சி இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட். புரியுதா இது? இப்போ சொல்லுங்கள், I which is equal to tan of 7 minus 4x by 0 இது, ஓகேவா? -4 into 1, -4ஆ? ஸோ -4 plus c வரும். therefore I which is equal to மைனஸ் முன்னாடி எடுத்துகிட்டு வந்துருங்க, இது எப்படி எழுதலாம்? 1/4 எழுதலாம் இல்லையா? -1/4 tan 7 minus 4x plus c. புரியுதா இது? இந்த சம் வந்து உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரியா?